இந்த அளவு இருந்த சுரக்காய் எடுத்து தோல் சீவிட்டு கழுவிட்டு திருவி தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கேன். தண்ணி பிழிறதுக்கு லேசாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பை போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா தண்ணி விட்டுரும். அதை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இப்படி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இது சுரக்காய் முத்தின சுரக்காய் இருந்தால் நடுவில் விதையெல்லாம் எடுக்கணும். பிஞ்சு சுரக்காய்னா முழுசாக அப்படியே துருவலாம் தோல் எடுத்துகிட்டு. ஆனால் நமக்கு நடுவில் இருக்க அந்த சதையை எடுத்துகிட்டு தான் இதை துருவி வச்சுருக்கேன். அந்த ஒரு சுரக்காய் அது எப்படியும் 1/2 கிலோ இருக்கும். அந்த அளவு சுரக்காய் இதில் போட வேண்டிய சாமான்கள்லாம் போடும். இப்போ இதில் பக்கோடாக்கு சுரக்காய் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு பொடியாக வெட்டின வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று, சின்ன அளவாக வெங்காயம், பொடியாக வெட்டின வெங்காயம், இஞ்சி துருவல், பூண்டு தட்டினது 1-2 தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாவில் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லியில் கொஞ்சம், கருவேப்பிலையில் கொஞ்சம், புதினா கொஞ்சம். புதினா போட விருப்பம் இல்லாதவங்க போடாமல் வச்சுக்கலாம். புதினா கொஞ்சம், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். சும்மா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். பெருங்காயம், உப்பு சும்மா காயில் தண்ணி பிரிகிறக்கா கொஞ்சம் இந்த அளவு போட்டிருந்தேன். இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை போட்டு 1 ஸ்பூன் சூடான எண்ணெயை விட்டுக்கணும். இது சின்ன ஸ்பூன் தான், அதனால ஒரு ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். இதை போட்டு நல்லா பெசரிக்கணும். இதை பெசரிக்கிட்டால் தான் எவ்வளோ தண்ணி, ஏன்னா வெங்காயம்லாம் போடணும்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடலை மாவு, அரிசி மாவு கலக்கணும். பெசரிட்டும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா பெசரிட்டு இதில் கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு அதில் பாதி அளவுக்கு, நம்ம கடலை மாவு எத்தனை எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி அளவுக்கு. நான் பெசரி விட்டு பார்த்து தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கடலை மாவு கலந்துக்கலாம். பெசறப்போ ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு கலந்துக்கலாம். இந்த அளவு இருந்தால் சரியாக தான் இருக்கும் பக்கோடா போடுறது. ரொம்ப நேரம் எல்லாம் போட்டு கலந்து போட்டு ரொம்ப நேரம் பெசரி வைக்கக்கூடாது, தண்ணி விட்டுக்கிட்டே வரும். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் இதெல்லாம் கலக்கிற வரை பசிச்சுக்கணும். பசிச்சுட்டு இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் காய்ச்சிருந்தா எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு, அதில் ஒரு துளி போட்டு பார்த்தா நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடலாம். இந்த மாதிரி ரொம்ப ரவுண்டாக போண்டா மாதிரிலாம் போடக்கூடாது. இது பக்கோடாவாக போடுறது. கிள்ளி கொஞ்சம் அப்படியே ஒன்றும் பதிமாக எடுத்து ஒத்தனை மாதிரி வச்சு அது போட வச்சுட்டு எப்போவுமே எண்ணெயில் போடவும் கரண்டியை விடக்கூடாது. கரண்டி விட்டு உடையும். கொஞ்சம் அந்த எண்ணெயில் வந்த பிறகு மெல்ல அப்படியே திருப்பிட்டு எடுக்கணும்.
ரொம்பவும் அடுப்பு எரியக்கூடாது, எரிஞ்சால் உள்ளே வேகாது, வெளியே சவுந்துட்டு வரும். உள்ளே வேகிற மாதிரி நிதானமாக எரிய விட்டு எண்ணெய் காஞ்சிச்சுன்னா அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். காஞ்சி பக்கோடாவை போடவும் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கணும். இல்லைன்னா மேலே தான் செவக்கும், வெளியெல்லாம் இது உள்ளெல்லாம் இதாக இருக்கும், மாவாக இருக்கும். வெளியெல்லாம் செவந்துட்டு வந்துடும். வெந்துருச்சு, செவந்து வெந்துருச்சு. அப்படியே எடுத்துடலாம். சொரக்காய் பக்கோடா ரெடி. இந்த அளவு சொரக்காயில் போட்ட பக்கோடா. இது பக்கோடா வந்து என்ன பலகாரம்னு பார்க்கணும். சொரக்காயில் போட்டதுனால அதுவும் தண்ணிக்காய். இது சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. பிள்ளைகளுக்கு வெயில் காலத்துக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீர்க்காயாக தான் நம்ம உபயோகப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு தைரியமாக கொடுக்கலாம், உடம்புக்கு எந்த கெடுதலும் செய்யாது. ஏன்னா நீர்க்காய் தான். அதில் நம்ம ஒன்றும் வேற இஞ்சி போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம். அதனால் பயம் இல்லாமல் சாப்பிடலாம்.